வணக்கம். நான் சுஜித்ரா. நான் இன்னைக்கு என்னோட முதல் வீடியோவை இதில் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த முதல் வீடியோ ஒரு மங்களகரமாக இருக்கணுமேன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை பற்றி நான் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஜாதகம் நிறைய குருமார்கள் ஜோதிடர்கள் ஜாம்பவான்கள் எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு விரும்புறதுனால இந்த வீடியோவையும் நான் போட போறேன். இப்போ ஜாதகத்தை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு ஜாதகம்னா என்னன்னு தெரியும். இப்ப எல்லாருமே ஜாதகம் பாக்குறாங்க, எல்லாமே தெரியும். ஜாதகம்னா என்னன்னு தெரியும். ஜாதகத்துல ஒரு 27 நட்சத்திரங்கள் தெரியும், 12 ராசிகளை தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது அந்த விஷயத்தோட பொருள் என்னன்னு கேட்போம் இல்லையா? அது மாரி ஜாதகத்தோட பொருள் என்ன, ஜாதகம்னா என்ன, அதனோட பொருள் என்ன? ஒன்றும் இல்லைங்க. ஜாதகம்ன்றது மெருகேற்றுதல் அப்படின்ற பொருள் கொடுக்கும். ஜாதகம் மெருகேற்றுதல்னா என்ன? மெருகேற்றுதல் எதை மெருகேற்றணும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும் இல்லையா? நம்ம மெருகேற்றுறது இந்த ஜாதகம் நம்மளோட வாழ்க்கையை மெருகேற்றும். அந்த வாழ்க்கைய நம்மளோட ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை எப்படி மெருகேற்றிட்டு போவோம் அப்படின்றதுக்காக தான் அதோட பொருள் மெருகேற்றுதல்னு வந்தது. சரியா? இப்போ சரி, இந்த ஜாதகம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பொருள் மெருகேற்றுதல், எதை வச்சு மெருகேற்றணும், அது எப்படி வந்தது, அது என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பும். இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு 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 விஷயம் நம்ம சொன்னா அதுல எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி நமக்குள்ள நிறைய வரதான் நமக்கு அதுக்கு நிறைய பொருள் கிடைக்கும். ஒரு கேள்விக்கு நிறைய விடை கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி ஜாதகத்துக்கு உண்மையான ஜாதகம் அப்படின்றது என்னன்னா மெருகேற்றுதல்ன்றது பொருள். அதே சமயத்துல ஒரு ஜாதகம்ன்றது ஒரு குழந்தை ஜனிக்கும் போது, ஒரு உயிர் ஜனிக்கும் போது, ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கும் போது வானத்துல சில நட்சத்திரங்களும் கோள்களும் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துல லொக்கேட் ஆயிட்டு அதை அந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்க ஒரு ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரம் லொக்கேட் ஆனது, அந்த நட்சத்திரத்தை எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். ஐ மீன் ஒரு வரைபடம் கிடைக்கும். அந்த வரைபடம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஆட்டின் தலை போல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தை மேஷ ராசியில ஜனிச்சிருக்குதுன்னு அர்த்தம். மேஷ ராசியில அது ஜனிச்சிருக்கு அப்படின்றத அது உணர்த்துவதற்காக அந்த இது நமக்கு இருக்கிற 12 ராசிகளிலையும் ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க. அந்த சிம்பிள் படிதான் அந்த குழந்தைங்க ஜனிக்கும் போது அந்த நம்மளோட ஒரு நட்சத்திரங்களும் கோள்களும் அவங்க எந்தெந்த குறிப்பிட்ட நிலையில இருக்கிறத நம்ம அப்படியே அதை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். கிராஃப் தான், லைக் மேக்ஸ் தான். மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸ்ல கிராஃப் வரைவோம் இல்லையா? பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு பின்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வோம், அப்படியே வரைஞ்சோம்னா அதை ஒரு கிராஃப் கொடுக்கும், அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் மேஷ ராசி. ஆடு போல தலை இருந்ததுன்னா அது மேஷ ராசி. அதுக்கப்புறம் இந்த காளமாடு போல இருந்ததுன்னா அது ரிஷப ராசி. இப்படி ஒவ்வொரு சிம்பிளும் நமக்கு கொடுத்து அது அந்தந்த குழந்தைங்க எந்தெந்த ராசியில ஜனிச்சிருக்காங்கன்றத நம்மளால அறிய முடியும். சோ இது குறிப்பிட்ட நேரத்துல குழந்தை பிறக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட கோள்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தா ஒரு வரைபடம் வருது இல்லையா? அதை வச்சுதான் அந்த குழந்தைங்களோட ராசியையும் நம்ம நட்சத்திரத்தையும் சொல்லலாம். சரி, இதுதான் இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே நிறைய நீங்க ஜாதகம்னு போட்டு பாத்தீங்கன்னா அதை பத்தி நிறைய விளக்கங்களும் அதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜாதகத்துல ஒரு கட்டம் இருக்கு இல்லையா? அது ஒரு கட்டத்திலையும் நமக்கு என்ன இருக்கு, 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் முதல் கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு உயிருக்கு அவங்களோட கேரக்டர்ஸ் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ், அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் ஒத்து போகிறதும் இருக்கு, மாறுபாடு உள்ளதும் இருக்கு. ஸோ அது அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தோட கேரக்டர்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இப்போ எல்லாருக்குமே உடனடியா பணம் வந்தா நல்லா இருக்கும், நம்ம நமக்கு லாட்டரி சீட்டு அடிக்குமா, இல்ல உழைக்காத வருமானம் வருமா, இப்படின்றது அதிர்ஷ்டம் இருக்குமா, இப்படின்ற ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா?
அப்படி அந்த ஆசைகள் அது வந்து நிறைவேறணுமா நிறைவேறாதா அப்படின்றத நம்ம ஜாதகத்துல கூட பார்க்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு ஒளி நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை அது தொன்று தொட்டு நம்ம மன்னர் காலத்துல இருந்து அதை பார்த்துட்டு எல்லாரும் அதை வந்து சாதகமா பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில முன்னேறி போயிருக்கவங்களும் ஒன்று இருக்காங்க, அதை பார்க்காம போனவங்களும் இருக்காங்க. அது நான் சிலர் நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை உள்ளவங்க அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டனால தான் அதை ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தை சாதகமா பயன்படுத்திக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், லாட்டரி சீட்டு யாருக்கெல்லாம் வந்து உழைக்காத வருமானம் வரும், அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்றத நம்ம ஜாதகத்துல ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்ப பாருங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரோட கேரக்டர் பத்தி சொல்லும்போது அது இந்த ஒரு டிப்ஸா உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்லும் போதும் ஒரு டிப்ஸும் கொடுக்குறேன். அதை வந்து உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா அது கரெக்டா அது மாதிரி தான் இருக்கும். சரியா? அடுத்த வீடியோல நீங்க உழைக்காத வருமானம் எப்படி வரும், நமக்கு அதிர்ஷ்டம் எப்படி வரும், அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்றத உங்களோட ஜாதகத்தை நீங்களே பார்த்து கண்டறிந்து கொள்ளலாம். சரி, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு உழைக்காத வருமானம் வருமா, உழைக்கிற வருமானம் தான் வருமா, ஒருத்தன் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பான், அவன் ஒரே நிலைமையில இருப்பான். ஒருத்தன் திடீர்னு பணக்காரனா ஆவான், அவன் எப்படி அந்த மாதிரி ஆகிறான், அவனுக்கு அதுக்கான நட்சத்திரமும் இந்த கோள்களோட பிளேஸ்மெண்ட்டும் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இப்போ நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.